வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஏலக்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நாம் அன்றாடம் ஏலக்காய்களை நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். சமையல்லையும் சமைத்து எடுத்துக்கலாம். இல்லை நம்ம குடிக்கக்கூடிய டீ, காஃபி, எனர்ஜி ட்ரிங்க்ஸில் ஏலக்காயும் கலந்து எடுத்துக்கொள்ளலாம். அந்த ஏலக்காயில் இருக்கக்கூடிய வாலட்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெய் தான் ஏலக்காய்க்கு நறுமணத்தை கொடுக்குது. அந்த நறுமணத்தை நம்ம நுகரும் பொழுதே நமக்கு இருக்கக்கூடிய படபடப்பு, மன அழுத்தம், அந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டெப்ரெஷன் இது எல்லாமே நமக்கு எதுவுமே இல்லாமல் போயிடும். அதே போல் ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கொடுக்குது அப்படின்றதையும் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உடலில் ஏற்படக்கூடிய வலியை சரி செய்வதற்கு ஏலக்காய் நமக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். உடலினுடைய வெளிப்புறத்தில் ஏற்படக்கூடிய காயங்கள் காரணமாகவும் உடலுக்கு உள்ள எந்த ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளினுடைய செயல்பாடுகளில் ஏற்படக்கூடிய தொய்வு அல்லது பாதிப்பு ஏற்படும் போதும் தாங்க முடியாத அளவுக்கு நமக்கு உடலில் வலி ஏற்படும். இது ஒரு காமனான ப்ராப்ளம் தான். ஸோ இப்படியான சமயங்களில் 1-2 ஏலக்காய்களை வாயில் போட்டு நம்ம மென்று சாப்பிடும் போதே அதிலிருந்து வெளிப்படக்கூடிய வேதிப்பொருட்கள் உடனடியாக நம்மளுடைய மூளைக்கு சென்று அதிகமான உடல் வலி ஏற்படக்கூடிய அந்த நிலையை நமக்கு கட்டுப்படுத்திடும். ஏலக்காயிலிருந்து பெறப்பட்டிருக்கக்கூடிய அந்த எண்ணெயை நீங்கள் உடலினுடைய மேற்பகுதிகளில் வலி உண்டாகும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் தேய்க்கும் போது தடவி வந்தீங்கன்னா அந்த வலி எல்லாம் உங்களுக்கு சரியாயிடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் உடலினுடைய உள்ளுறுப்புகள் ஏற்படக்கூடிய வலியாக இருக்கட்டும், உடலினுடைய வெளியே ஏற்படக்கூடிய வலியாக இருக்கட்டும், சரி பண்ணுறதுக்கு ஏலக்காய் எண்ணெயெல்லாம் நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அடிக்கடி எனர்ஜி ட்ரிங்க்ஸில் ஏலக்காயை ஆட் பண்ணுறது, உணவுகளில் ஏலக்காயை தொடர்ந்து எடுத்துக்கிறது எல்லாமே உடல் வலி எதுவும் ஏற்படாமல் உடலை பலம் பெற வைக்கும். நீரிழிவு பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு நம்ம ஏலக்காயை எடுத்துக்கலாம். நீரிழிவு எனப்படக்கூடிய அந்த சுகர் ப்ராப்ளம், அதாவது சுகர் பேஷண்ட், சர்க்கரை வியாதி இருக்கக்கூடிய நபர்கள் தங்கள் உண்ணக்கூடிய உணவுகளில் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க கடுமையான உணவு பழக்க வழக்க நடைமுறைகளை மேற்கொள்ளணும்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகளையோ அதிகப்படியான சர்க்கரை நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளையோ அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய பிளட்ல இருக்கக்கூடிய அந்த சுகரோடைய லெவல் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடும். அது அவங்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால பார்த்தீங்கன்னா இனிப்பு சார்ந்த உணவுகளை குறைக்க வேண்டி இருக்கும் பொழுது, இப்போ நீங்கள் டீ, காஃபிலாம் எடுத்துக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதில் சர்க்கரைக்கு பதிலாக வேற ஏதாவது டேஸ்டியான ஒரு எலமெண்ட் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ நீங்கள் ஏலக்காயை தூளாக்கி தேநீரில் கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இனிப்பு கலந்தா மாதிரி இருக்கும், அல்லது ஏதோ ஒரு சுவையை உங்களுக்கு கொடுத்தா மாதிரி இருக்கும். ப்ளஸ் உங்களுடைய ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவு சரியான விகிதத்தில் கண்ட்ரோல்லே இருக்கும். சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்காமல் பார்த்துக்கலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஹை பிளட் சுகர் லெவல் இருக்குது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் டீ, காஃபி குடிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதில் சர்க்கரையெல்லாம் சேர்க்காம ஏலக்காயை தூளாக கலந்து பயன்படுத்தினீங்கன்னா சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு ஏலக்காய் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய பற்கள் மற்றும் ஈறுகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, வாய் புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கு, வாய் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு எல்லாமே ஏலக்காயை தொடர்ந்து பயன்படுத்தலாம். பற்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளாதது, சர்க்கரை பொருள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் நம்ம சாப்பிடும் போதெல்லாம் சிலருக்கு நிறைய பற்சொத்தை, பற்சிதைவு, வாய் துர்நாற்றம், ஈறு மற்றும் பற்கள் இருக்கக்கூடிய கிருமிகளால் வாய் மற்றும் பற்கள் சார்ந்த நோய்கள் ஏற்படுவதற்கெல்லாம் காரணமாக இருக்கும். உமிழ்நீரினுடைய தரம் கூட நமக்கு மேம்படாது, அப்படி ரொம்ப கெட்டு போயிடும். அப்போ தினமும் உணவு சாப்பிட்டு முடித்தவுடன் 1-2 ஏலக்காய்களை வாயில் போட்டு நல்லா நீங்கள் மென்று சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா வாய், ஈறுகள் மற்றும் பற்கள் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுமே தீரும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு இப்போ இந்த ஈறுகளில் வீக்கம் ஏற்பட்டு அதன் மூலமாக ரத்த கசிவு ஏற்பட்டு கிருமி தொற்றுகள் ஏற்பட்டது, அதனால பற்கள் உங்களுக்கு வலுவில்லாத போகிறது, பற்சொத்தை, பற்சிதைவு ஏற்படுறது, கிருமி தொற்று வாய் ஃபுல்லாகவே உங்களுக்கு பரவுறது, வாய் புத்துணர்ச்சி சுவாசம் எல்லாம், அதாவது சுவாசம் உங்களுக்கு புத்துணர்ச்சி இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் புத்துணர்ச்சியான சுவாசம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வாய் ஆரோக்கியம் மேம்படும். அதுக்காக தான் நம்ம பற்கள் இப்போ துலக்கிறோம் அப்படின்னா அதுக்கான செயற்கை பற்பசைகள் இருக்குங்க இல்லையா, அதில் ஏலக்காய் பயன்படுத்துறதுக்கான காரணம் கூட இதுதான். ஸோ நம்ம ஏலக்காயை உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மென்று சாப்பிட்டோம் அப்படின்னாலே பற்கள் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். வாய் துர்நாற்றம் இல்லாமல் ஒட்டுமொத்த வாய் ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்திக் கொள்ளலாம். வயிறு சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு ஏலக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு உணவை செரித்து சக்தியை வழங்கக்கூடிய முக்கிய உறுப்பான வயிறு சரியாக இருந்தாலே பெரும்பாலான நோய்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அது வழிவகை செய்யும். அப்போ வயிற்றில் ஜீரண அமிலங்களினுடைய சமநிலையின்மை, வாயு தொல்லை, அஜீரணம், மலச்சிக்கல், சீரற்ற குடல் இயக்கம், இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளுக்குமே நீங்கள் சிறிதளவு ஏலக்காய்களை சர்க்கரையோடு சேர்த்து நல்லா பொடித்து தினமும் காலையில் பசும்பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா வயிறு சார்ந்த அத்தனை பிரச்சனைகளுமே உங்களுக்கு தீர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை சரியாக செரிமானம் செய்ய வைத்து செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை உங்களுடைய குடல்களிலிருந்து வெளியேற்றிவிடும். இதனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எந்த செரிமானம் தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் டைஜஷன் உங்களுக்கு ப்ராப்பராக நடக்கும். அதுக்கு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏலக்காய்களை எடுத்துக்கொள்ளணும். மனநலம் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு அன்றைய நாள்
நாளில் உங்களுடைய வேலைகளை நீங்கள் சுறுசுறுப்பாக செஞ்சு முடிக்கிறதுக்கெல்லாம் ஏலக்காய் எடுத்துக்கலாம். மனம் நன்றாக இருந்தால் உடலும் நன்றாக நமக்கு இருக்கும். மனதில் ஏற்படக்கூடிய கவலை, கோபம், துக்கம், பயம் மற்றும் மன அழுத்தம் போன்றவையெல்லாம் மனதை பாதிக்கிறதோடு உடல் நலத்தையுமே பாதிக்கும். அப்போது மனம் மிகுந்த அழுத்தம் கொண்டிருக்கக்கூடிய நேரங்களில் ஏலக்காய் போட்ட தேநீர் நீங்கள் பருகி வரும்போது அதில் இருக்கக்கூடிய நன்மை பயக்கூடிய ரசாயனங்கள் உடலினுடைய மூளை செல்களை அமைதிப்படுத்தி நரம்புகளில் இறுக்கங்கள் ஏற்படாமல் நரம்புகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த ஓட்டத்தை உடலுக்கு பாய்ச்சி சுறுசுறுப்பாக உங்களை வைக்கும். செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கும். உடலில் ஏற்பட்டிருக்கூடிய இறுக்க நிலையை தளர்த்தி மனநிலையை மேம்படுத்துறதுக்காக நீங்கள் ஏலக்காய் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ சுறுசுறுப்பாக அன்றைய நாளில் நீங்கள் உங்களுடைய வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க. சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலையும் பெறுவீங்க. ஏலக்காய்களை இனி உங்களுடைய சமையலையும் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கொள்ளும் போதும் பயன்படுத்திக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பெற்று உடல்நலத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.